ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் ரெசிபி பார்ப்போமா? எப்போதும் நம்ம கொண்டக்கடலையில் மசால் போட்டு தான் நம்ம செய்வோம். இந்த தடவை ஏன் கொண்டக்கடலையில் மசாலா வடை சுடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் கொண்டக்கடலை வடை பார்க்க போகிறீங்க. சஹர்லேயே கொண்டக்கடலையும் கடலப்பருப்பையும் நான் ஊற வச்சுட்டேன். கொண்டக்கடலையும் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 4 பல்லு பூண்டு, சோம்பையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பை 1 பாதியாக அரைச்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வெங்காயம், ஹாஃப் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா மெர்ஜ் ஆகிற வரையும் நல்லா நம்ம அதை போட்டு பிணையணும். தண்ணியே வேணாம், கொண்டக்கடலையில் இருக்கும், தண்ணி ஆட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி மசால் வடை செய்வோம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்தோடனே எண்ணெயில் போட்டு நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். போட்டவுடனே திருப்பி விட்டுறாதீங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வேகணும்ல. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த சொடப்பெலாம் அடங்கி நல்லா வந்துடும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. டட்டா பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் பறக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.